வணக்கம் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பிராபவ அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ஆண்டில் அரசாங்க ரீதியான மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த தமிழ் வருடத்தினுடைய மேஜர் சேஞ்சஸே அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த அரசாங்கம் அரசியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் மற்ற எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் பாயிண்டில் தான் இருக்கும். அதாவது நாட்டு நடப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது, பெரிய அளவில் வீழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்காது. எல்லாமே ஒரு ரொம்பவுமே நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்ட் இயற்கை பேரிடர்கள் அப்படிங்கிறதும் கூட ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களை மேம்போக்காக அப்படியே பஞ்சபூதங்கள் காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுது. தவிர இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அது சார்ந்த அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதும் அங்கங்கே கொஞ்சம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சின்ன சின்ன விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரவலாக நாடு முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடங்களில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ், விபத்து அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சுருக்கமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வருடத்தினுடைய அமைப்பே சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டாக ஒரு துளி மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது அது பெருசாக நமக்கு இம்பேக்ட் எதுவும் கொடுக்காது, அவ்வளோதானே அப்படின்னு அசால்ட்டாக கடந்து போயிடுவோம். ஆனால் எல்லாத்தையும் ஒன்று இணைச்சி பார்க்கும்போது தான் அதனுடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வரும். பட் எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்திலே கணிக்க முடியாது. முடிஞ்சதுக்கப்புறம் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன்னா நல்லதோ கெட்டதோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்பொழுது யாரும் பெருசாக எதையும் கண்டுக்க மாட்டோம். அது மனிதர்களுடைய இயல்பு தான். இந்த வருடத்தினுடைய மொத்த அமைப்புமே அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன இம்பேக்டாக அது கொடுத்துக்கிட்டு இருக்கும், யாரையும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இது நடுத்தர மக்கள், சராசரியான மக்களுடைய வாழ்க்கையில் பெருசாக இம்பேக்டை கொடுக்காது. சின்ன சின்ன விளைவுகளை, நல்லது கெட்டது கலந்த விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதிகாரம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் கூட தான் இது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனால் இந்த பராபவ தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியான மக்களுடைய நிலை, வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் நடுத்தர நிலைகளில் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் பார்க்கப்படுது. ஸோ சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது தான். ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு, சாம்ராஜ்யம் வைத்து நடத்தக்கூடியவங்களுக்கெல்லாம் இது பெரிய அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அது தவிர இந்த வருடத்தில் பார்த்தோம்னா இந்த எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அசட் ரீதியான விஷயங்கள், தவிர விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி நிலையும் சீரான நிலையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழ்க்கையில் எதுவுமே சீராக இருந்தது அப்படின்னா தான் நல்லது. ரொம்ப ஓவராக போயிடுச்சுனாலும் பிரச்சனை தான், ரொம்ப கம்மியாயிட்டாலும் பிரச்சனை தான். அப்போ இந்த 3 விஷயங்களுக்குள்ள இது வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணி கரெக்டான நிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப கீழ் மட்டத்தில், அடிமட்டத்தில் காணாமல் போன விஷயங்கள்லாம் திரும்பவும் வளர்ச்சியை கொண்டுட்டு நடுநிலைக்கு கொண்டு நிறுத்தும். ஒரு சீரான நிலைகளுக்கு இந்த 3 விஷயங்களும் கொண்டு சேர்க்கும். அண்ட் இதனால் மக்களுக்கு பயன்கள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். இனி உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேசராசிக்கு இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது 7 சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. சனியானது தன்னுடைய விரையச்சனி காலத்தில் இருக்குது. ஆனால் அதே நேரம் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாமே ராசி நிலைக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த குரு ராகு கேதுக்களுடைய நிலை அப்படிங்கிறது ராசிகளுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நடுநிலையான நிலைகளாக வேலை செய்யும். ரொம்ப பெரிய அளவில்
பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள் ஆக ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. விரேச்சனை நடக்கிறதுனால கொஞ்சம் வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. 10 ரூபா செலவு பண்ணுறதுனாலும் ஒரு வரைக்கும் 2 தடவை யோசித்து செயல்படுங்க. ஏன்னா விரைச்சனி காலம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்மளாம் வந்து பொதுவாக அதை கட்டுப்படுத்தவே முடியாது. என்னதான் பார்த்து பத்திரப்படுத்தி வச்சாலும் அது ஏதோ ஒரு வகையில் கையில் இருக்கக்கூடிய காசு பணங்கள் கரையத்தான் செய்யும். அதான் விரைச்சனித்தினுடைய வீரியமே. அப்போ எப்படி இருந்தாலும் போகத்தானே போகுது அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு காசு அரிக்கவும் முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் தேவைப்படுற நேரத்தில் அந்த காசு நம்ம கையில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஏதோ ஒரு விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். அதே போல் இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் கடன் வாங்கி வீடு நிலபுலன்கள் வாகன ரீதியான விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சொத்து சுகங்கள் வகையில் மேசராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நிறைய மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய கனவு இல்லம் பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். அதே போல் சொத்து சுகங்கள் வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாத்தையுமே சரி பண்ணிக்கக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கும். ஏதாவது அந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வழக்குகள் போன்ற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு சாதகமான திருப்பு முனைகள் வரும். ஸோ சுருக்கமாக இந்த அசட் ரீதியான விஷயங்கள் எல்லாமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். மேசராசிக்கு அவங்களுடைய கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் நிறைய அலைச்சல்களை அவங்க பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அலைச்சல்கள் குறைந்து ஆதாயம் கொடுக்கக்கூடிய நிலைகளில் வேலை செய்யும். அதாவது சவால் விட்டு சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நிலைகள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த தொழில் வேலை உத்தியோகமாக உங்களுடைய போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அவங்களுக்கு அமையும். ஸோ ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை வேலை நிமித்தமாக உங்களுக்கு யாராவது போட்டியாக இருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு குறைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே இந்த வருடம் சமாளிக்க முடியும். அதில் நீங்கள் வெற்றி காணவும் முடியும். உங்களுடைய ஜீவன நிமித்தமாக உங்களின் எதிரிகளை உங்களின் போட்டியாளர்களை வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த கஸ்டமர் ரிலேட்டடான விஷயங்களை டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். வாடிக்கையாளர் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செஞ்சுட்டு வருவாங்க. அதே போல் வாடிக்கையாளர்களும் இவங்களுக்கு அனுசரணையாக இருந்துக்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே ஒரு சுமூகமான நிலைகளில் இருக்கும். அதே போல் இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க அல்லது சடனாக உங்களுக்கு வருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆக்கப்படும். நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களாகவே அது அமையும். அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதனால் பெனிஃபிட் அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு. அதனால் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாகவே வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்துட்டு வரும். பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சீரான நிலைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சிக்கான ஆண்டாக இருக்காது. ஏன்னா விரைச்சனிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ தான் பணம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி கையில் இருக்கிறது கரைஞ்சிட்டு தான் இருக்க போகுது. பட் இது வந்து விரைச்சனி அப்படிங்கிறதுனால மட்டும் இதை சொல்லலை. பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் ஒட்டுமொத்த கிரக நிலைகள்னு பார்க்கும்போது அவங்களுடைய பொருளாதார நிலைகளில் ஒரு மந்தமான தேக்க நிலைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நல்ல விஷயம் என்னென்னா அது வந்து பாதிக்கப்படலை. மோசமான நிலைகள் அப்படின்னு எதுவும் ஒதுக்கப்படவோ தள்ளப்படவோ செய்யலை. பட் ஒரு தேக்க நிலைகள் இருக்கிறதுனால சேமிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சமாளிச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வீண் விரயங்கள் செலவுகள் அழிச்சுக்கள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்பட்ட முறையில் உங்களுடைய சேமிப்புகளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சமாளிச்சுக்க வைங்க. மேசராசிக்கு குடும்ப வாழ்க்கை இந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாகவே இருக்குன்னு சொல்லலாம்.
குடும்பத்துக்குள்ளும் சரி, குடும்ப உறவுகளுக்குள்ளும் சரி ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். பெருசாக எந்த தொந்தரவுகளும் இல்லை. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு சுமூகமான மாற்றங்களை தான் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள தான் ஏகப்பட்ட சிக்கல்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கும். ஆல்ரெடி மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா, மேசராசியை பொறுத்த வரைக்கும் பழைய சொந்தங்கள் போகும், புதிய சொந்தங்கள் வரும். அதாவது உங்களுடைய பழைய சொந்த பந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எல்லாம் போய்கிட்டே இருக்கும், கண்டு காணாமல் இருப்பாங்க. பதிலாக புதிதாக வந்த சொந்தங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக அமைஞ்சு வருவாங்க. அண்ட் இது சொந்த பந்தங்களுக்கு மட்டும் சொல்ல முடியாது, பொதுவாக மேசராசிக்காரர்களோட நிலை அப்படிங்கிறதும் அப்படித்தான் இருக்குது. இது வரைக்கும் மேசராசிக்காரங்க என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் விட்டுட்டு இனி ஒரு புதியதை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் பெரிய சந்தோஷம் கொடுத்துதோ அதெல்லாம் இனி பெருசாக உங்களுக்கு இருக்காது. அதனால் உங்களுடைய சௌகரியங்களுக்காக, உங்களுடைய சந்தோஷங்களுக்காக நீங்கள் புதியதை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இது இருக்குது. அதனால் மேசராசிக்காரங்க எல்லாத்துலேயுமே புதிய விஷயங்களை நோக்கி அவங்க நகர ஆரம்பிப்பாங்க. பட் இது அதிக இம்பேக்ட் இந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே காட்டும். நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள் சொந்த பந்தங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கும். அதனால் பழைய சொந்தங்களுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. மாணவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 7 சனி ஸ்டார்ட் ஆனதுனால மாணவர்கள் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருப்பாங்க. பட் இந்த தமிழ் வருடத்தில் சில கிரக மாற்றங்களால் உங்களுடைய கல்வி வித்தைகளுக்கான பலம் என்பது அதிகரிக்குது. நல்ல கல்வி ஞானம், கேள்வி ஞானம் அப்படிங்கிறது உண்டாகும். படிக்காத நபர்களையும் படிக்க வைக்கக்கூடிய ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும். அதனால் மேசராசிக்காரங்க கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறப்பான பலன்களை இந்த வருடம் பார்க்க முடியும். 7 சனி நடந்துட்டு இருக்கனால கொஞ்சம் எஃபர்ட் கொடுங்க. தாண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே போதும், ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்கலாம். உங்களுடைய கல்வி வித்தைகளில் உங்களுக்கான அடையாளங்களை பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல யோக பலன்கள் இருக்குது அப்படின்னா இந்த தமிழ் வருடத்தில் மேசராசிக்காரங்க இந்த கல்வி வித்தைகளில் பெரிய அளவில் உயர்வு பெறக்கூடிய நிலை, பேர் புகழ் அடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இது உங்களுக்கான சிறப்பான வருடம் இது. அதனால் கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டே இருங்க. உங்களுடைய எஃபர்ட் எப்பவும் வீண் போகாது. அடுத்ததாக உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். பெரிய அளவில் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் பாதிக்கப்படலை. பட் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் கொடுக்கறதுனால சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் சரி வந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு வகையில் சிறுக சிறுக மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும், அது தவிர்க்கவே முடியாது. அதனால் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தவிர மேசராசிக்குன்னு சிறப்பான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திடீர் அதிர்ஷ்டம், யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது எந்த ஒரு நல்லதுமே தொடர்ந்து வந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. சடனாக ஒரே நேரத்தில் ஒட்டுக்கா கிடைச்சிடும், கொஞ்ச நாள் கையில் இருக்க மாதிரி சேர்ந்துடும். அது பொருள் ரீதியாக இருக்கலாம், இல்லை மனிதர்கள் ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையான ஒன்று சடனாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சடனாக சேரும். இப்படி டக்குன்னு டக்குன்னு போகிற மாதிரி இருக்கும். அப்படி மேசராசிக்காரன் கிடைக்கிறத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் போன்ற நிலைகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த வருடம் அதை கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தவிர இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய நிலைகள் இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. பட் என்னென்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் குழந்தைகள் வகையிலும் சரி, வாழ்க்கை துணையின் வகையிலும் சரி இருக்கத்தான் செய்யும். அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குழந்தைகள் வகையில் கொஞ்சம் நெஸ்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலும் அப்படி தான். சில விஷயங்கள் ஒத்துருவாங்க, சில விஷயங்களை கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் இதனால் பெரிய பிரச்சனைகள் அப்படின்னால எதுவும் இருக்க போகிறதில்ல, எதாக இருந்தாலும் சமாளிச்சுப்பாங்க. பட் திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய நிலைகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு சாதகமாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த வருடம் மேசராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவும் நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப காலமாக இந்த விஷயங்கள் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பொதுவான கால அமைப்புகளே இந்த குலதெய்வங்கள் அப்படிங்கிறது நல்ல சக்தி வாய்ந்த நிலைகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். இதற்கான கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு.
அதில் மேசராசிக்கு வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ குலதெய்வ வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான பலன்களை நல்லபடியாக பார்க்கலாம். ஸோ டோட்டலாக இந்த பராபவ தமிழ் வருடம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்கள் அப்படின்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லபடியாகத்தான் இருக்குது. சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறதான் வந்து போயிட்டுருக்குமே இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் சங்கடங்கள் சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. அதனால் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஓகே தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.